நிலநடுக்கத்தை முன்னறிவிக்க முடியுமா? சுருக்கமாகச் சொல்வதானால் இல்லை. ஒரு நிலநடுக்கம் எப்போது, எங்கு, எந்த அளவுக்கு ஏற்படும் என்பதை துல்லியமாக கணிக்க முடியாது. ஆனால் சில பகுதிகளில் நிலநடுக்கம் ஏற்படும் வாய்ப்புகள் இருப்பதை முன்னறிவிக்க முடியும். நிலநடுக்கம் எப்படி ஆய்வு செய்யப்படுகிறது? நிலநடுக்கங்கள் பெரும்பாலும் பிளவுப் பகுதி அருகே நிகழும். இந்தியாவில் ஹிமாலயா மலைத்தொடர் மிகவும் அதிர்வு பெறும் பகுதியாகும். ஒரு பகுதியில் முன்பு ஏற்பட்ட நிலநடுக்கங்களை பார்த்து அங்கு மீண்டும் நிகழும் வாய்ப்பு இருக்கிறதா என ஆய்வு செய்கிறார்கள். சீஸ்மோகிராப் எனும் நில அதிர்வுகளை பதிவு செய்யும் கருவியை கொண்டு சில நேரங்களில் முன் அதிர்வுகள் பெரிய நிலநடுக்கத்திற்கு முன்னர் ஏற்படலாம். ஆனால் இது நிரந்தர அறிகுறி அல்ல. பூமியின் அடிநிலத்தில் சிறிய நகர்வுகளை கண்டறிந்து பிளவுகளில் அழுத்தம் எவ்வளவு சேருகிறது என்பதை கணிக்கின்றன. AI தொழில்நுட்பம் கொண்டு இவை பெரிய அளவில் தரவுகளை பகுப்பாய்வு செய்து நிலநடுக்கம் ஏற்படும் முன் அதிர்வுகளை கண்டறிய முயற்சி செய்கின்றன. ஆனால் இவை இன்னும் வளர்ச்சி நிலையில் உள்ளன. முன்னறிவிப்பு அல்ல, ஆனால் எச்சரிக்கை அமைப்புகள் உள்ளன. ஜப்பான், மெக்சிகோ, அமெரிக்கா போன்ற நாடுகளில் நிலநடுக்கம் துவங்கியவுடன் சில வினாடிகளில் எச்சரிக்கையை வெளியிடும் அமைப்புகள் உள்ளன. நிலநடுக்கம் கடலில் துவங்கினால் முதலில் வரும் P அதிர்வுகள், அதாவது ஈர்ப்பு குறைவானவை, எச்சரிக்கையை அனுப்பும். அதன் பின் வரும் S அதிர்வுகள், அதாவது அழிவை குறிக்கும் எச்சரிக்கை வருவதற்குள் மக்கள் பாதுகாப்பாக இருக்க உதவும். இன்றைக்கு நிலநடுக்கம் துல்லியமாக கணிக்க முடியாது. ஆனால் அதிக சாத்தியமுள்ள பகுதிகளை முன்னறிவிக்க மற்றும் விரைவான எச்சரிக்கை அமைப்புகளை பயன்படுத்துவதும் நம் பாதுகாப்புக்கு மிக முக்கியம்.